சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞான ஆசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் 9ஆம் திருமுறையில் இருந்து 3வது திருப்பதிகத்தில் இருந்து முதல் பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. இந்த பதிகமும் திரு மாளிகைத்தேவர் அருளி செய்ததுதான். உறவாகிய யோகம் என்று ஆரம்பிக்கக்கூடிய பதிகம் பஞ்சமம் பண்ணில் அமைந்தது. இது ஒரு தமிழ் மரபுபடி அகமரபுன்னு சொல்லுவோம் இல்லையா, புறம் அகம் என்று தான் நம்ம தமிழர்கள் எல்லாத்தையுமே பிரிச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது இது அகமாக பாடிய ஒரு பாடல். இதில் என்ன ஒரு சிறப்பு அழகு அப்படின்னா, அகம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இல்வாழ்க்கை அப்படிங்கிறத குறிக்கிற ஒரு விஷயம்தான். ஒரு தலைவன் தலைவி அவர்களுக்கு நடுவில் நடக்கக்கூடிய ஊடல் கூடல் இப்படிப்பட்டது எல்லாத்தையும் எடுத்து சொல்லுவது போல, அங்கே தோழி ஒருத்தி வருவா, அப்புறம் தோழன் ஒருத்தன் இருக்கலாம், அப்புறம் பெற்ற தாய், அப்புறம் செவிலி தாய், இப்படி ஒரு நாடகம்னு எடுத்தால் பல கேரக்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி அகத்துறையில் இப்படி பல பேர் சேர்ந்தது தான் இந்த ஒரு நாடகமாக நமக்கு சொல்லுவாங்க. பெயர்கள் சொல்ல மாட்டாங்க. இதுதான் அகமரபில் மிக முக்கியமான ஒரு குறிப்பு. அப்போ இங்கே தலைவன் யார் அப்படின்னா, உயிர்கள் எல்லாம் சென்று சேர வேண்டிய தலைவனாக இருக்கக்கூடிய சிவபரம்பொருள். அப்போ தலைவி அப்படின்னா உயிர்கள். இப்போ நம்ம ஆண் பெண் என்ற வேறுபாடு நம்ம உடலுக்கு உண்டு. நம்ம சைவ சித்தாந்தம் படித்தவர்களுக்கு தெரியும், உடல் 5 விதமாக, உயிருக்கு 5 சட்டை, பஞ்சகஞ்சுகம் என்று சொல்லப்படுகின்ற 5 சட்டை பெருமான் போட்டு விடுறாரு. மேலே இருக்கிற அந்த அன்னமய கோஷம் என்று சொல்லப்படுகின்ற அந்த உடலுக்குத்தான் ஆண் பெண் மனிதன் அல்லது மிருகம் அல்லது மரம் செடி கொடி மீன் எப்படி வேணாலும் ஒரு உருவம் கிடைக்கின்றது. அந்த 5வது சட்டை தான் நமக்கு உருவத்தையும் பால் வேறுபாட்டையும் நிற வேறுபாட்டையும் சொல்லுவது. அதுக்கு உள்ளே போயாச்சுன்னா மற்ற 4 சட்டைகளில் ஆண் பெண் வேறுபாடு கிடையாது. உயிருக்கு ஆண் பெண் வேறுபாடு கிடையாது. அதனால தான் சைவத்தை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் என்ற பாகுபாடு நாம் பார்க்குறதே கிடையாது. திருமுறைகள் ஆண் பெண் யார் பாடலான்னா எல்லாருமே பாடலாம். சிவபூசை யார் செய்யலாம் அப்படின்னா ஆண் பெண் இருபாலாருமே செய்யலாம். ஏன் மிருகங்கள் அதாவது அக்ரிணை பொருட்களும் சிவபூசை செய்தது நம்ம திருமுறைகள்லேயே சான்று இருக்குது, நம்ம புராணங்கள்லேயும் சான்று இருக்குது. குரங்கு பூசித்த தலம், அணில் பூசித்த தலம், சிலந்தி பூசித்த தலம், யானை பூசித்த தலம் அப்படிங்கிறது. அப்போ உயிர் தான் அங்கே முக்கியமே ஒழிய உடல் இல்லை அப்படிங்கிறது தான் சைவ சித்தாந்தத்தோடைய மிக முக்கியமான ஒரு குறிப்பு. அப்போ இந்த உயிர்கள் சென்று சேர வேண்டிய தலைவன் யார் அப்படின்னா சிவபரம்பொருள். அப்போது நேரடியாக போக முடியுமான்னா போக முடியாது. ஏன்னா நமக்கு அதற்கான தகுதிப்பாடு கிடையாது. அப்போது பெற்ற தாய் ஒருத்தங்க வேணும், செவிலி தாய் ஒருத்தங்க வேணும், அப்புறம் தோழி தோழன் இப்படிப்பட்டவங்கெல்லாம் நமக்கு வேணும், தூது செல்வதற்கும் நம்மை நம் தலைவனோடு சேர்த்து வைப்பதற்கும். அப்போ இங்கே பெற்ற தாயாக இருப்பது யார் அப்படின்னா நமக்கு தீக்கை கொடுக்கும் குருநாதர். ஏன் அப்படின்னா ஒரு குருநாதர் தான் பெருமான் கிட்ட நம்மளை பற்றி சிபாரிசு செய்து சரியாக பூசையெல்லாம் செய்துட்டு வர்ற ஒரு உயிர் தான் இது. முறைப்படி தீக்கை எடுத்து இந்த மாதிரியெல்லாம் செய்துட்டு வருது இந்த உயிர் அப்படிங்கிறத ஒரு குருநாதர் பெருமான் கிட்ட எடுத்து சொல்ல வேண்டியது இருக்குது. பெருமானுக்கே தெரியாதா அப்படின்னா தெரியும். ஏன்னா பெருமான் தான் குருநாதராக நமக்கு தீக்கை கொடுப்பது. அப்போ அந்த நிலைப்பாட்டுக்கு நம்மை கொண்டு வருவது யார் அப்படின்னா பெருமானே குருநாதராக நமக்கு தீக்கை கொடுக்கும்போது, அதற்கு பிறகு நமக்கு அந்த படிநிலை ஏறுவதற்கு ஒரு தாய் உதவணும், நம்ம செவிலி தாய் உதவணும். அந்த செவிலி தாய் தான் 5 எழுத்து மந்திரம். பிறந்தாச்சு, ஒரு குழந்தை இந்த பூமியில் பிறந்தாச்சு, ஆனால் அது முக்தி அடைகிறதுக்கான எந்த வழியுமே செய்யாமல் தேவையற்ற விஷயங்களில் அலைஞ்சிட்டு இருக்குது அப்படின்னா அதற்கு பெற்ற தாயும் உண்டு, செவிலி தாயும் உண்டு. ஆனால் சிபாரிசு செய்ய முடியாது, அவர்களால் முடியாது, செய்யணும்னு நினச்சா கூட முடியாது. ஆனால் செவிலி தாயும் பெற்ற தாயும் நமக்கு குருநாதரும் மன்னிக்கணும், பெற்ற தாய் குருநாதராகவும் செவிலி தாய் 5 எழுத்து மந்திரமாகவும் தான் நமக்கு வருகின்றது. அப்போ
5 எழுத்து மந்திரம் சொல்லி 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 நம்ம உருவேற்றும் போது தலைவனை அடையக்கூடிய ஒரு பக்குவ நிலை இந்த உயிருக்கு வருகின்றது. இதை தான் நாம் புரிஞ்சுக்கணும். அதாவது அகமரபில் வருது அப்படிங்கிறது சரி, ஆனால் அகமரபு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது வெறும் சிற்றின்பத்திற்கானது அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும். சிற்றின்பத்தை வைத்து பேரின்பத்தை காட்டுவது தான் தமிழர்களுடைய மரபு. ஏன் அப்படின்னா தெரிந்த ஒன்றை வைத்துதான் தெரியாத ஒன்றை நமக்கு சொல்ல முடியும். அப்படிங்கிறதுனால இது நமக்கு புரிவதற்காக எடுத்துக்கொண்ட கையாண்ட ஒரு இலக்கிய வகை. இது நயத்திற்கு மட்டும் அல்ல, ஆழமான பொருளையும் நாம் புரிந்து பெருமானின் நம்ம தலைவனின் திருவடிகளை அடைவதற்கு இந்த பதிகத்தை சிக்கன பிடித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு பெருமான்கிட்ட விண்ணப்பத்தை வச்சு முதல் பாடலை சிந்திக்க ஆரம்பிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா முதல் பாடல் மிக அழகான ஒரு பாடல், கவருகின்ற ஒரு பாடல். திருச்சிற்றம்பலம். உறவாகிய யோகமும் போகமுமாய் உயிராளி என்னும் என் பொன்னொரு நாள் சிரவாதவர் பூரம் செற்ற கோற்ற சிலை கொண்டு பன்றி பின் சென்று நின்ற மரவா என்னும் மணி நீரருவி மகேந்திர மாமலை மேல் ஊரையும் குரவா என்னும் குண குன்றி என்னும் குலாத்திலை அம்பல கூத்தனையே. திருச்சிற்றம்பலம். எத்தனை அழகான ஒரு பாடல் பாருங்க. இதை எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, என்னுடைய பெண் இருக்கால, என்னுடைய அதாவது திருமகள் போல அழகு நிறைந்த என் மகள் பெருமானை நினச்சி புலம்பிக்கிட்டே இருக்கிறா. என்ன புலப்பம்னு நமக்கு தெரியும், 5 எழுத்து புலம்பிக்கிட்டே இருக்கிறா. இதை சொல்கிறது யாரு? 5 எழுத்து என்று சொல்லப்படுகின்ற தாய். இது எங்கெங்க 5 எழுத்துங்கிறது ஒரு தாய் இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வந்ததுன்னா, இரு பிறப்பாளர்கள் என்று சொல்லப்படுகின்ற வேதியர்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, பிறக்கும்போது ஒரு தாயும், பிறகு அவர்கள் உபநயனம் எடுத்த பிறகு அவர்களுக்கு 2வது பிறப்புன்னு தானே சொல்லுவோம். அந்த 2வது பிறப்பில் தாயாக வருவது காயத்ரி மந்திரம். அதே அமைப்பு தான் சைவர்களுக்கு. நாம் பிறக்கும்போது நமக்கு ஒரு தாய், இந்த உடல் கொடுத்த ஒரு தாய். ஆனால் தீக்கை எடுத்த பிறகு நமக்கு 5 எழுத்து தான் தாய். சரி, இதில் பாருங்கள், பெருமானை பார்த்து இந்த பெண் புலம்பிக்கிட்டே இருக்கிறா. என்ன புலம்பிட்டு இருக்கிறா அப்படின்னா, உறவாகிய யோகமும் போகமுமாய் உயிராளி. எத்தனை அழகான ஒரு சொற்றொடர் பாருங்க. இதை நாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, உறவாகிய யோகம், உறவாகிய போகம். அது என்னங்க உறவாகிய யோகம், உறவாகிய போகம்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? உறவாகிய யோகம் என்று சொல்லப்படுவது சி வ என்ற 2 எழுத்துக்கள், 2 பதங்கள், சிவமும் திருவருளும். உறவாகிய போகம் எது? நமக்கே தெரியும், ந மா என்று சொல்லப்படுகின்ற 2. திரோதான சக்தியும் நமக்கு இந்த மாயையும், நம்ம சுற்றி இருக்கிற நம்ம மலம் மாயை, இது எல்லாமே நமக்கு ந மா என்று சொல்லப்படுவது போகம். ஏன் அப்படின்னா, போகம் வேண்டும் என்று சொல்லுபவர்களுக்கு பெருமான் உறவாக அந்த போகத்தை கொடுக்கின்றார். யோகம் வேண்டும் என்று சொல்பவர்களுக்கு பெருமான் இந்த உறவாக நின்று யோகத்தை கொடுக்கின்றார். யாருக்கு உறவாக? யா என்று சொல்லப்படுகின்ற உயிர்களுக்கு. அப்போ 5 எழுத்து தான் நமக்கு பெருமானை பிடிப்பதற்கு வழி அப்படிங்கிறத முதல் பாடல்லையே வைத்து எத்தனை அழகாக சொல்கிறார் பாருங்களேன். உறவாகிய யோகம், உறவாகிய போகம், உயிராளி. இந்த உயிர் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உலகத்தில் எத்தனையோ விதமான உயிர்கள் இருக்குது. அந்தந்த உயிர்கள் எதையெல்லாம் ஆசைப்படுகின்றதோ அதன் வழியில் நின்று பெருமான் ஊட்டுகின்றார். நம வேண்டும் என்பவர்களுக்கு அதுவும், சீவ வேண்டும் என்பவர்களுக்கு இதுவுமாக கொடுத்து பெருமான் அவர்களை வழி நடத்துகின்றார். உறவு எது என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். நம வேண்டுமா அல்லது சீவ வேண்டுமா என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். அடுத்தது பாருங்க, பெருமான் என்ன செய்கின்றார்? முப்புறங்களை எரிக்க போறார். எப்படிப்பட்ட முப்புறங்கள் அப்படின்னா, நமக்கே தெரியும், பெருமானோட பேச்சை கேட்காம பெருமானுக்கே பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருந்த முப்புறங்கள். யோசிச்சு பாருங்க, 3 கோட்டைகளை அழிக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? மினிமம் 3
அம்பு எடுத்துகிட்டு போகணுமா? யோசிச்சு பாருங்கள். வில்லும் அம்பும் எடுத்துகிட்டு போகும்போது 3ஆவது வேணும் இல்லையா? இன்றைக்குள்ள காலத்தில் புல்லட்டுன்னு வச்சுக்குவோமே, 3 பேரை அழிக்கணும் அப்படின்னா 3 புல்லட்டாவது நம்மளுக்கு வேணும் இல்லை? ஆனால் பெருமான் என்ன பண்ணுறாரு? ஒன்றே ஒன்று எடுத்துகிட்டு போகிறாரு. எவ்வளவு கிண்டல் பாருங்கள். ஒன்றே ஒன்று எடுத்துகிட்டு போகிறாரு 3 பேரை அழிக்கிறதுக்கு. அதுக்கு அடுத்ததே ஒரு நயம் பாருங்க. பன்றிப்பின் சென்று நின்ற மறவா. பன்றிப்பின் எதற்காக போறாருன்னு நமக்கு தெரியும், கிராத வடிவம். இது எதற்காகனா அர்ஜுனன் அழிக்கிறதுக்கு. இதில் 8ஆம் திருமுறையில் பார்த்தா மிக அழகான ஒரு சொற்றொடர் வரும். என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஏன்பா அர்ஜுனன் எப்படிப்பட்டவன்னா, உனக்கு எதிரி கூட கிடையாது, உன் எதிரி கிடையாது, உன்னை நோக்கி தவம் இருப்பவன், அவனை நீ கிண்டல் பண்ணணும், அவனோட விளையாடணும்னு நீ முடிவு பண்ணி போகிற. அப்போ போகும்போது என்ன பண்ணணும்? ஒரு அம்பு எடுத்துகிட்டு போகலாம், இல்லைன்னா அம்பே எடுத்துகிட்டு போகாமல் போகலாம். ஏன்னா விளையாட்டு தானே காமிக்க போகிறாரு. ஆனால் அவ்வளோ அம்பு எடுத்துகிட்டு போகிறாராம் சாமி. அர்ஜுனன் கிட்ட போரிட போகும்போது அத்தனை அம்பு எடுத்துகிட்டு போகிறாராம். ஆனால் அர்ஜுனன் பெருமானோடைய தோஸ்து. இது 3 புறங்கள் அழிக்க போகிறாரு பெருமான். 3ஆவது வேணும்ல, ஒரே ஒரு வில் எடுத்துகிட்டு போகிறாரு. எவ்வளவு கிண்டல் பிடிச்ச ஆசாமி நம்ம பெருமான்கிறது இதிலிருந்தே நமக்கு தெரியும். ஆக ஏன் அப்படின்னா, பெருமானுக்கு சங்கல்ப மாத்திரையில் எல்லாமே செய்துவிட முடியும். அவருக்கு அம்போ வில்லோ நாணோ இல்லைன்னா ஒரு கத்தி கபடை எதுவுமே தேவை கிடையாது. பெருமான் நினைச்ச மாத்திரத்தில் செய்யக்கூடியவர். அப்படிங்கிறதுனால ஒன்று ஷோ காமிக்கிறதுக்காக, நம்ம சொல்லலை பீட்ரு விடுறாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி சாமி பீட்ரு விடுறதுக்காகவே அர்ஜுனன் பின்னாடி அத்தனை அம்பை எடுத்துகிட்டு போனார். ஆனால் முப்புறங்களை எரிக்க போகும்போது தெரியும் அவருக்கு, இதெல்லாம் சாதாரணம்ப்பா அப்படின்ட்டு ஒரு புன்சிரிப்பிலேயே அழிக்க போகிறோங்கிறதுனால அவரை ஒரே ஒரு அம்பு எடுத்துகிட்டு போகிறாரு. அது எதுக்கு? யாராவது நாளைக்கு ஒரு கேள்வி கேட்கக்கூடாதுல்ல, என்னது இவரை போருக்கு போகிறாரு, ஒரு அம்பு அதனால எடுத்துகிட்டு போகிறாரு. இதை சொல்கின்றாள் என் மகள், சொல்லிக்கொண்டே இருக்கின்றாள். அதுவும் மகேந்திர மாமலை மேல் மகேந்திர மலை மாமலை ரெண்டாவும் நாம் இதை பார்க்கலாம். மகேந்திர மலையில் இருக்கிறாரு பெருமான், மாமலை என்று சொல்லப்படுகின்ற கையிலையிலையும் இருக்கக்கூடிய பெருமான். அப்படிப்பட்டவர் மலைகளிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். குறவா அப்படின்னா மலைவாழ் மக்களாக இருக்கக்கூடிய குறிஞ்சி நில தலைவனாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு, எண் குணங்கள் என்று சொல்லப்படுகின்றதற்கு எடுத்துக்காட்டாக குன்றமாக இருக்கின்றான். யார் அப்படின்னா அம்பல கூத்தன் அப்படின்னு சொல்லி என் மகள் உருகி கொண்டு இருக்கின்றாள் அப்படிங்கிற குறிப்பாக இந்த முதல் பாடலை மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்லி அருள் செய்கின்றார். இந்த பாடலை நாம் எப்படி பார்க்கணுங்கிறத பார்த்துட்டோம். 5 எழுத்து வடிவமாக இந்த முழு பதிகத்தையும் பார்த்தால் பலன் அதிகமாக கிடைக்கும் என்று சொல்லி முதல் பாடலை நிறைவுக்கு கொண்டு வருவோம். 2வது பாடல். திருச்சிற்றம்பலம். காடாடு பல்கணம் சூழ கேழல் கடும்பின் நெடும் பகல் நடந்த வேடமகேந்திர என்னும் வினையின் மடந்தை விம்மாவேரும் சேடா என்னும் செல்வர் மூவாயிரர் செழுஞ்சோதி அந்தணர் செங்கை தோழும் கோடா என்னும் குணக்குன்றி என்னும் குலத்தில்லை அம்பல கூத்தனையே. திருச்சிற்றம்பலம். மீண்டும் ஒரு அற்புதமான பாடல். இந்த பாடலை பாடும்போது நமக்கு நினைவில் கொள்ள வேண்டியது, தலைவியாக உயிர்கள், தலைவனாக அம்பலக்கூத்தன், செவிலித்தாயாக 5 எழுத்து மந்திரம். இந்த 5 எழுத்து மந்திரம் என்பதுதான் நமக்கு பெருமானுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு இணைப்பாக அமைகின்றது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாடல் தான். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பெண், அதாவது இந்த உயிர் பெருமானோடைய வீர சாகசங்களை புகழ்ந்து அரற்றிக்கொண்டு இருக்கின்றது. எப்படி அரற்றுகின்றதா அப்படின்னா, பல கணங்களும் சூழ பெருமான் பன்றிக்கு பின் சென்றார், வேடனாக சென்றார். வேடன் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, மறைந்து நிற்கக்கூடியவர். எங்கே மறைந்து நிற்கின்றார்? அந்தந்த உயிருக்கு அந்தந்த உயிரின் அறிவில் நின்று செயலாற்றி கொண்டிருக்கின்றார் பெருமான். யோசிச்சு பாருங்க, ஒரு புலியோ சிங்கமோ ஒரு குழந்தைய, ஒரு குட்டி மிருகத்தை அடித்து கொல்லாது. அதற்கு அதன் அறிவில் நின்று பெருமான் உணர்த்துகின்றார். அது சாப்பாட்டுக்கு
பசிக்காக போனாலும் குட்டி மிருகங்களை அடித்து கொள்ளாது. அந்த குட்டி வந்து ஓட முயற்சி செய்தாலோ இல்லை தப்பிக்க முயற்சி செய்தாலோ அந்த நேரத்தில் தான் அது வந்து சரி அப்போ வளர்ந்துருச்சு, பயம் என்பது அதன் உடலில் வந்து விட்டது, மனத்தில் வந்து விட்டது அப்படிங்கிறதுனால தான் அதை அடிக்குமே ஒழிய, பயம் என்பது தெரியாமல், எதிரி என்பது தெரியாமல் நிற்கக்கூடிய ஒரு நிலையில் ஒரு குட்டி இருந்தது அப்படின்னா, கன்று ஏதோ ஒரு கன்று இருந்தாலும் புலியோ சிங்கமோ அதை அடிக்காது. எத்தனை உணவு பசியில் இருந்தாலும் அதை கொல்லாது. மனிதன் இன்னைக்கு எப்படி இருக்கிறோங்கிறத நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். மிருகங்கள் அப்படின்னு நாம் சொல்கிறோம் இல்லையா, மிருகங்கள் எத்தனையோ உயர்ந்ததாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள்லாம் சான்றாக நமக்கு அமைகின்றது. ஒரு மாடு கன்று ஈன்று எடுக்குது. அந்த கன்றுக்கு எங்கே எப்படி பால் குடிக்க வேண்டும் என்று யார் சொல்லிக் கொடுக்குறாங்க? பெருமான் அதன் அறிவில் நின்று உணர்த்துகின்றார். ஒரு கொசு யாரை கடிக்கணும், கொசு எல்லாரையும் கடிக்காது. கொசு யாரை கடிக்கணும் கடிக்கக்கூடாதுங்கிறத யாருக்கு சொல்லி கொடுக்குறாங்க? சாமி அவர்களுடைய அறிவில் நின்று உணர்த்துகின்றார். அப்போ யோசிச்சு பாருங்க, அவர்களின் அறிவில் நின்று பெருமான் மறைந்து நின்று அவர்களை இயக்கி கொண்டு இருக்கின்றார். என்ன பொருள்னா, நம்ம மனசிலையும் நம்ம அறிவிலும் பெருமான் நிற்கின்றார். நாம் அதை உணர்ந்து பெருமானோடைய செயல்பாட்டுக்கு விட்டோம் அப்படின்னா நாம் நல்ல வழியில் போவோம். இல்லை வினை வசத்தில் விட்டோம் அப்படின்னா அறிவு அங்கே அப்படியே இருக்கும். வினை வசத்தினால் நமது செயல்பாடுகள் நடக்கும். அதனால தான் சொல்கிறேன், அறிவில்லாமல் செய்துட்டேன்ப்பா, எனக்கு அன்னைக்கே தோணுச்சுது, என்னமோ தோணுச்சுது, ஆனால் அறிவில்லாமல் நான் செய்துட்டேன் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஏன் அப்படின்னா நம்ம வினை அங்கே நம்ம எல்லாத்தையும் தள்ளிட்டு முன்னாடி வந்து நின்றுடுச்சு அப்படிங்கிறது தான் பொருள். சரி, அடுத்தது பாருங்க, பெருமான் வந்து பன்றிப்பின் வருகின்றாராம். எப்படின்னா பல கணங்களும் சூழ வருகின்றார். எண்கணங்கள் அசூழ வருகின்றார். அது என்னங்க எண்கணங்கள் அப்படின்னா, நந்தியம்பெருமான், மகாகாளர், விநாயகர், இடபதேவர், பிருங்கி முனிவர், முருகர், உமாதேவியார் மற்றும் சண்டேசர், இவங்க எல்லாரும் சூழ வருகின்றார்களாம். பெருமான் வரும்போது கிராதமூர்த்தி வடிவத்தில் பார்த்தீங்கன்னா 4 நாய்கள் இருக்கும். அந்த 4 நாய்களும் பெருமான் பின்னாடியே வரும். அது வந்து வேதங்களை குறிப்பதாக சொல்லுவார்கள். பெருமான் எங்கே சென்றாலும் வேதங்கள் அவரை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்றாக சொல்லுவார்கள். ஆனால் நமக்கு தெரியும் பெருமான் தமிழ் பின்னாடி எப்படியெல்லாம் ஓடினாருன்னு திருவாசகம் கேட்குறதுக்கும், நம்ம இங்கே 9ஆம் திருமுறையிலேயே சேந்தனார் பின்னாடி எப்பா பாடுப்பா களிய கொடுப்பா எப்படியெல்லாம் பெருமான் டக்கர் அடிக்கிறார் ஒவ்வொரு தடவையும் தமிழ் பதிகங்கள் கேட்பதற்கு என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்தது பாருங்க, மகேந்திர வெற்பா, மகேந்திர மலையின் தலைவனாக இருக்கக்கூடியவனே அப்படின்னு சொல்லி என் பொண்ணு அழுது அரற்றிக்கொண்டு இருக்கின்றாள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே நின்று எங்கள் பெருமான் ஆடிக்கொண்டிருக்கின்றார் தெரியுமா? தில்லை என்று சொல்லப்படுகின்ற அங்கே வந்து திருநடனம் இயற்றிக்கொண்டு இருக்கின்றார். அங்கே தில்லை 3000 நானும் அவர்களில் ஒருவர் அப்படின்னு சொல்லி பெருமான் நேரடியாக சொன்ன அந்த தில்லை 3000 நடுவில் அவர்கள் உலக நன்மை வேண்டி வேள்வி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்கள் வாழக்கூடிய பெருமானை தொழுது நிற்கக்கூடிய தில்லையில் நின்று எங்க பெருமான் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த பெண் அரற்றுகின்றாள் அப்படின்னு செவிலித்தாய் கூற்றாக இந்த அற்புதமான பாடல் நமக்கு கொடுத்து அருள் செய்திருக்கின்றார். என்ன குறிப்பு அப்படின்னா, நாம 5 எழுத்து சொல்லும் போது பெருமானோடைய இந்த கருணையெல்லாம் நாம நினைத்து பார்க்க வேண்டும். பெருமான் எனக்காக இவ்வளவு செய்கிறாரே அப்படிங்கிற அந்த நன்றி பெருக்கோடு நாம் வந்து பெருமானை வணங்க ஆரம்பித்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு யார் இந்த மாதிரி செய்வாங்க அப்படின்னு நினைக்கும் போது நம்ம கண்ணில் தண்ணி வருது பாருங்களேன். அங்கே தான் உண்மையான காதல் அரும்புகின்றது பெருமான் மேலே. அதுதான் உண்மையான அன்பு, காலாகாலத்துக்கும் நிற்கக்கூடிய அன்பு, இந்த உடல் அழிந்த பிறகும் நிற்கக்கூடிய அன்பு, நிற்கக்கூடிய காதல். நம்மளுடைய நாயகன் சிவபெருமான் என்ற எண்ணம் நமக்கு வர வேண்டும், ஒவ்வொரு உயிருக்கும் வர வேண்டும். அதற்காகத்தான் இப்படிப்பட்ட அற்புத திருப்பதிகங்களை நமக்கு கொடுத்து அருள் செய்கின்றார்கள் அருளாளர்கள். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். முதல்ல பாடலை பார்த்துடலாம். 3வது பாடல். திருச்சிற்றம்பலம். காணிவரு மூரணீனம் எய்த களியார் புலினர் காளாய் என்னும் வாணி தடவு நெடுங்குடுமி மகேந்திர மாமலை
வாய்மொழியார் திருவாளன் மூவாயிரவர் தெய்வ கோனி என்னும் குண குன்றி என்னும் குலத்தில்லை அம்பல கூத்தனையே. திருச்சிற்றம்பலம். இந்த மூன்றாவது பாடலும் நாம் ஏற்கனவே பார்த்த 2 பாடல்கள் போலவே அமைத்து கொடுத்திருக்கின்றார். அதாவது தன் மகள் பெருமானை பார்த்து புலம்புவது மீண்டும் அதே செய்தி தான். அதாவது மகேந்திர மாமலையில் இருக்கக்கூடிய தேனாகவும், அதே நேரத்தில் பன்றிப்பின் ஒரு வேடுவனாக சென்ற அந்த திறத்தினையும், தில்லை மூவாயிரவர் பெருமானை போற்றி துதித்து வணங்கி நிற்கக்கூடிய அந்த அளவுக்கு உள்ள ஒரு குறிப்பினையும் இதில் சொல்லி பெருமானை எண்குணத்தானாக பார்த்து அருள் செய்கின்ற திறத்தினை இந்த இடத்துல பார்க்க முடிகின்றது. இதில் என்னன்னா, காணே வருமுரண் ஏனம் எய்த களி ஆர் புலினர்க்கு ஆளாய் என்னும் அப்படின்னு ஒரு குறிப்பு வருது. என்னன்னா, காட்டில் ஒரு மிகப்பெரிய வலிமை நிறைந்த ஒரு பன்றி அதன் மீது அம்பு செலுத்திய ஒரு வேடர் குலத்தை சேர்ந்தவர் போல வந்திருக்கக்கூடிய எங்கள் பெருமான் எப்படிப்பட்ட பெருமான் அப்படின்னா, வேடனாக காளை பருவத்தினனாக வந்திருக்கின்றார். அவர் மகேந்திர மாமலையின் மேல் இருக்கக்கூடிய தேன் அப்படின்னு ஒரு குறிப்பை சொல்லி அருள் செய்வதை பார்க்க முடிகின்றது. ஏன்னா நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பதிகம் முழுவதுமே நாம் எப்படி பார்க்க வேண்டும் அப்படின்னா, ஒரு தலைவன் தலைவியாக, தலைவன் சிவபெருமானாக, தலைவி என்பது உயிர்களாக, நமக்கு 5 எழுத்து என்பது முக்தி கொடுக்கக்கூடிய அந்த செவிலித்தாயாக என்பதாக பார்த்தோம். அப்ப முக்தி என்று சொல்லியாச்சுன்னா மலை மேல் இருக்கும் தேன் என்பதை நாம் நினைவில் வைக்கணும். ஏன்னா இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா தேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதில் மிக உயர்ந்த ரகம் அப்படிங்கிறது மலை மேல் இருக்கும் தேன். அதனால்தான் நம்பி ஆரூரரும் மலைமேல் தேனாக இருக்கின்றான் அப்படிங்கிற குறிப்பை 2-3 இடத்துல முக்கியமாக பார்த்தீங்கன்னா முக்கியமான பதிகங்கள் எல்லாம் வச்சு அருள் செய்திருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. ஏன்னா மலைக்கு மேல் இருந்து நமக்கு கிடைக்கும் தேன் அப்படிங்கிறது மருத்துவ குணம் அதிகமாக இருக்கக்கூடியது. தேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா தானும் கெட்டு போகாமல் தன்னிடம் சேரும் எந்த ஒரு விஷயத்தையும் கெட்டு போக விடாமல் அருள் செய்யக்கூடிய ஒரு மருத்துவ குணம் நிறைந்த ஒரு பொருள். அப்போ பெருமான தேன்னு சொல்கிற காரணம் என்னன்னா, எங்கே தான் பெருமான் சுற்றிட்டு இருந்தாலும் அவர் எங்கேயுமே மலசார்பு இல்லாமல் இருப்பார். அதனால்தான் அமலன், நிமலன், நின்மலன் இதெல்லாம் சொல்கிற காரணம். அதே நேரம் நின்மலன் ஏன், நம்மளுடைய மலங்களையும் நீக்கக்கூடியவர். நிமலனாக இருந்து நின்மலனாகவும் இருக்கக்கூடியவர். என்னன்னா, தானும் மலம் இல்லாமல் தன்னை சாருகின்ற உயிர்களுக்கும் மலத்தை அறுக்கக்கூடியவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான். அதனால தான் மலைமேல் மருந்தே என்ற அந்த ஒரு குறிப்பை வைத்து அருள் செய்வதை பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட குணக்குன்று என்று சொல்லப்படுகின்ற சிவபெருமான் தில்லையில் நின்று கூத்தாடி கொண்டிருக்கின்றார். அவரிடம் என் மகள் தன் மனத்தை பறிகொடுத்து விட்டாள் அப்படிங்கிற குறிப்பாக இந்த 3வது பாடல் அமைந்திருப்பதை பார்க்கின்றோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 4வது பாடல். திருச்சிற்றம்பலம். வெறியேறு பன்றி பின் சென்று ஒரு நாள் விசையற்கருள் செய்த வீந்தே என்னும் மாறியேறு சாரல் மகேந்திரமா மலை மேலிருந்த மருந்தே என்னும் நெறியே என்னும் நெறி நின்றவர்கள் நினைக்கின்ற நீதி வேதாந்த நிலை குறி என்னும் குணகுன்றே என்னும் குலத்திலை அம்பல கூத்தனையே. திருச்சிற்றம்பலம். அருமையான ஒரு பாடல் இன்று நமது சிந்தனைக்கு அப்படின்னு சொல்லணும். காரணம் என்னன்னா, நாம் இந்த பதிகம் முழுவதுமே எப்படி பார்த்துட்டு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன நினைவூட்டல். மகேந்திர மலையில் பெருமான் இருக்கிறாரு. அந்த மகேந்திர மலையை தன்னுடைய இடமாக கொண்டிருக்கின்றார். அதில் மகேந்திர மலை, மாமலை என்று 2ஆக நாம் எடுத்தோம்னா,
மகேந்திர மலை தான் ஆகமங்கள் உரைத்த இடம் அப்படிங்கிறது நமக்கு சான்றுகள் சொல்லுகின்றது. அதே மாதிரி மாமலை அப்படிங்கிறது மேருமலை, அதாவது பெருமானுடைய திருக்கைலாய மலை அப்படிங்கிறதையும் நாம் எடுத்துக்க முடியும். அதே மாதிரி இங்கே விசயன், அதாவது நம்ம அர்ஜுனனுக்கு அருள் செய்த அந்த குறிப்பையும் எல்லா பாடல்கள்லையும் இங்கே நாம் பார்க்குறோம். இதில் பாருங்க, பன்றிக்கு பின் பெருமான் சென்றார். ஏன் அப்படின்னா விஜயன் என்று சொல்லப்படுகின்ற அர்ஜுனனுக்கு அருள் செய்வதற்காக. சரி, எங்கே போனார் அப்படின்னா மான்கள் நிறைய இருக்கக்கூடிய இடமாக இருக்கின்றது இந்த மகேந்திர மலை என்று சொல்லப்படுவது. அங்கே வந்து பெருமான் வீற்றிருக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி 2 வரி பாருங்க, நெறியே என்னும் நெறி நின்றவர்கள் அப்படின்ற ஒரு குறிப்பை சொல்றார். அதாவது நெறியில நிற்கிறது அப்படின்னா சிவநெறி அப்படின்னு நாம் எடுத்துட்டோம்னா இப்படிதான் இருக்க வேண்டும் அப்படின்னு வரும்போது அதன் வழியில் நிற்பது, அதை தான் வந்து நாம் இங்கே பார்க்குறோம். அதாவது அடியார்கள் நாம் எப்படி வாழணும் அப்படின்னு நமக்கு திருமுறைகள் சொல்லி கொடுக்கின்றதோ அதன் வழியில் நிற்பவர்கள். அப்படி நிற்கக்கூடியவர்களுக்கு பெருமான் என்னவா நிற்கின்றானா? நெறியாக நிற்கின்றானா. நெறி என்று சொல்லுவது வழி என்று ஒரு பொருள் இருக்கு இல்லையா? ஒரு பெருமான் வந்து வழியாக இருக்கின்றார். எதற்கு அப்படின்னா திருவடி அடைவதற்கு. இதை எவ்வளவு அழகா ஒரு சொற்றொடர்லைக்கு வைக்கிறாரு பாருங்க. மருந்தே அப்படிங்கிற ஒரு குறிப்பை வைக்கிறார். அதாவது நெறியே என்னும் நெறி நின்றவர்கள் நினைக்கின்ற நீதி வேதாந்த நிலை குறியே என்னும் என்று சொல்லிட்டு மகேந்திர மாமலை மேல் இருந்த மருந்தே என்னும் இந்த 2ஐயும் நாம் வந்து கொண்டு கூட்டி பார்க்கணும். அப்போதான் இந்த பாடலோடைய பொருள் வந்து நமக்கு இன்னும் அழகாக புரியும். இதில் பாருங்க, நீதி வேதாந்த நிலை அப்படின்னா வேத அந்தம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். உபனிஷதங்கள் அப்படிங்கிறது, உபனிஷதங்களுக்கு மகா வாக்கியங்கள் சொல்ல. இப்போ நம்ம சைவ சித்தாந்தத்தில் மகா வாக்கியம் என்ன அப்படின்னு யாராவது கேட்டால் நம்மளுக்கு நல்லா தெரியும். பாசத்தை பசுக்கள் விட்டு பதியினை அடைய முக்தி என்பதுதான் நம்மளுடைய சைவ சித்தாந்தத்தின் மகா வாக்கியம். இதே மாதிரி தான் நமக்கு வந்து வேதங்களில் மகா வாக்கியம் இருக்குது. அதாவது தத்துவமசி, இப்படிப்பட்ட வார்த்தைகள், இப்படிப்பட்ட சொற்றொடர்கள்லாம் நமக்கு என்ன குறிக்குது அப்படின்னா நானே அதுவாக இருக்கின்றேன், பிரம்மமே பிரம்மம் தான் நான், இப்படிப்பட்ட சொற்றொடர்கள் தான் இந்த வேத அந்தம் என்று சொல்லப்படுவது. இந்த வேதத்திற்கு அந்தமாக இருக்கக்கூடிய உபனிஷதங்கள் எதை குறிக்கின்றதோ அந்த குறியாக மருந்தாக இருக்கக்கூடிய எங்கள் சிவபெருமான் தில்லையில் ஆடிக்கொண்டு இருக்கின்றார். இதை நாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, காழிப்பிள்ளையாரோடைய மிக அழகான ஒரு பாடல், நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த பாடல், 5 எழுத்து மந்திர பாடல். 3ஆம் திருமுறையில் 22வது பதிகத்தில் வரும். அதாவது மந்திர நான்மறை ஆகி வானவர் சிந்தையுள் நின்றவர் தம்மை ஆழ்வன செந்தழல் ஓம்பிய செம்மை வேதியர்க்கு அந்தியுள் மந்திரம் நமச்சிவாயவே அப்படின்னு. அதாவது 5 எழுத்துமே, 5 எழுத்துமேனு அந்த பதிகத்தில் இருக்கும். அது வந்து நமச்சிவாய இல்லை சிவாய நமக்கு எது கொடுத்திருக்கின்றார்களோ அது. அதாவது வேதியர்க்கு அந்தியுள் மந்திரம். இந்த அந்தி என்று சொல்லப்படுவது மாலை நேரம் அல்லது காலை நேரம் என்று எடுத்துக்கொள்ளலாம். அல்லது இந்த உபனிஷதங்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்தியாக இருக்கக்கூடிய அந்த மந்திரம் எது அப்படின்னா 5 எழுத்து அப்படிங்கிறத நமக்கு மிக அழகாக காழிப்பிள்ளையார் சொல்லி அருள் செய்வதை பார்க்கின்றோம். இந்த 5 எழுத்தை மட்டும் நாம் இப்போ எடுத்துக்கோமே. இது நமக்கு என்ன கொடுக்கின்றது அப்படின்னா பிறவாமை என்ற ஒரு மிக அழகான ஒரு நிலையை கொடுக்கின்றது. பிறவி பிணிக்கு மருந்தாக இருப்பது 5 எழுத்து. இதை வந்து நாம் சிவஞான மாமுனிவருடைய உரையில் பார்க்க முடியும். அவர் சொல்லுவார், மருந்துன்னா என்னப்பா, நோய் வந்ததுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு பேர் மருந்து கிடையாது. நோயே வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்கிறோமோ அதுதான் மருந்து. அப்போ நோயே வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்கிறோம்? பிறவிங்கிற நோய் வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? 5 எழுத்து தானே. 5 எழுத்து தான் நமக்கு வந்து மருந்து. இன்றைக்கி உலகியலில் சாப்பிட்ற மருந்தெல்லாம் கிடையாது. ஏன்னா அதெல்லாம் வந்து வந்ததுக்கு அப்புறம் நாம் எடுத்துக்கிறது, நோய் வந்ததுக்கு அப்புறம் எடுத்துக்கிறது. அதனால் அதுக்கு பேர் மருந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி மிக அழகாக அவருடைய உரையில் இருக்கும். அதையும் நாம் இந்த இடத்துல நினைவில் கொள்ள வேண்டும். அதே மாதிரி பட்டினத்தாருடைய ஒரு அழகான ஒரு பாடல், பிறவாது இருக்க வரம் பெற வேண்டும், பிறந்து விட்டால் இரவாது இருக்க மருந்து உண்டு காண். இது எப்படியோ
அறமார் புகழ் தில்லை அம்பலவாணர் அடிக்கமலம் மறவாது இரு மனமே அது காண மருந்து உனக்கே அப்படின்னு மிக அழகாக நமக்கு, அதாவது பெருமானுடைய திருவடியை பார்த்து கொண்டே இருந்தால் அதுதான் பிறவாமை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை கொடுப்பது, பிறவி என்ற நோயை அழிப்பதும் அதுதான் அப்படின்னு பட்டினத்தார் நமக்கு சொல்றதையும் இந்த இடத்துல நாம நினைவில் வைக்கணும். அந்த மாதிரி மிக அழகான கூத்த பெருமானை பற்றி குறிப்பாக நமக்கு இந்த பாடல் அருளி செய்யப்பட்டிருக்கின்றதை பார்க்கின்றோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 5வது பாடல். திருச்சிற்றம்பலம். செழுந்தென்றல் அன்றில் இத்திங்கள் கங்குல் திரை விரை தேங்குழல் சேவின் மணி எழுந்தின்றன் மேல் பாகை ஆடு ஆடும் எனை நினலீவதென்னே என்னும் அழுந்த மகேந்திர தந்தர புட்கு அரசு கரசே அமரர் தனி கொழுந்தே என்னும் குண கொன்றி என்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே. திருச்சிற்றம்பலம். மீண்டும் ஒரு அற்புதமான பாடல். நாம் ஏற்கனவே பார்த்தோம், இது அகத்துறையில் அமைந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அகத்துறைனா நாம் உலகியல்ல எடுக்கக்கூடாது. அதீதமான ஒரு யோக நிலையில் ஒரு உயிர் தன்னை பெண்ணாகவும் பெருமானை ஆன்மநாயகனாகவும் அப்படிப்பட்ட ஆன்மநாயகனை அடைவதற்கான வழிமுறைகளையும் அந்த அடைய முடியாமல் தவிக்கின்ற அந்த வேதனையையும் எடுத்து சொல்லுவதுதான் நமக்கு பக்தி இலக்கியங்களில் வர்ற அக இலக்கணம். நம்ம தலைவனை எப்படி பார்க்க வேண்டும், எப்படி உருக வேண்டும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்கும் விதமாகத்தான் இந்த பாடல்கள் அனைத்துமே அமைந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த வரிசையில் இன்றைய பாடலும் அதே மாதிரியான ஒரு வேதனையை எடுத்து சொல்லும் ஒரு பாடல் தான். இதில் பாருங்க, இந்த தலைவி தென்றல், அதாவது தலைவி எதனாலெல்லாம் கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செவிலித்தாய் சொல்லுவது போல, தென்றல் உடலில் வீசுவதனால அந்த குளிர்ந்த காற்று நான் இன்னும் பெருமானை அடையவில்லையே என்ற ஏக்கத்தை கொடுக்கின்றது. அன்றில் பறவை தனது இணையில் இருந்து என்றுமே பிரியாமல் இருக்கக்கூடிய ஒரு பறவை. திங்கள் சந்திரனை பார்த்தவுடன் வேதனை அதிகமாகின்றதாம். இருள். அதே நேரத்தில் கடல்ல இருந்து வருகின்ற அலை ஓசை, குழலின் ஓசை, மணி, மாட்டுக்கு கழுத்தில் கட்டி இருக்கிற அந்த இனிமையான மணியின் ஓசை, இது எல்லாமே என் மகளுக்கு வேதனை கொடுக்கின்றது அப்படின்ற ஒரு குறிப்பை மிக அழகாக இந்த பாடலில் சொல்லி அருள் செய்வதை பார்க்கின்றோம். நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அகத்துறை என்று நாம் இதை எடுத்துக்கிட்டாலும் திருமந்திரம் இதை யோக நிலைக்கு மிக அழகாக எடுத்து சொல்லுகின்றது. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற எடுத்துக்காட்டுகள், அதாவது எடுத்துக்காட்டு கிடையாது, எதெல்லாம் வேதனையை கொடுக்கின்றது அப்படின்னா சப்த பிரபஞ்சம், அர்த்த பிரபஞ்சம் என்று 2 கூறுகளாக நாம் பிரிக்கிறோம் இல்லையா. அதில் அர்த்த பிரபஞ்சமாக இருக்கக்கூடியது இந்த சந்திரன் மற்றும் நம்ம மேலே படுகின்ற காற்று. இது எல்லாமே எதை குறிக்கின்றதுன்னா, நான் இன்னும் இந்த உடல் தாங்கி இந்த பூமியில் இருக்கின்றேனே பெருமானே, நான் எப்போது இதை விட்டு உன் திருவடிக்கு வருவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து சொல்லுவது போல அர்த்த பிரபஞ்சத்தை எடுத்து சொல்லும். அதே நேரத்தில் சப்த பிரபஞ்சத்தையும் நமக்கு எடுத்து சொல்லுவதை பார்க்கின்றோம். அதனால தான் கடலின் ஓசை, அன்றில் பறவையோடைய ஒலி மற்றும் குழலின் ஒலி, இதை எல்லாமே வேதனையை ஏற்படுத்துவதாக மிக அழகாக சொல்லுவது. அப்போ சப்த பிரபஞ்சம் நமக்கு என்ன காமிக்குது அப்படின்னா, இன்னும் நான் பெருமானை அடையவில்லை, ஆனால் அடைகின்ற ஒரு வழியில் நான் இருக்கின்றேன் அப்படின்னுட்டு. இது எங்கேருந்து நமக்கு எடுக்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமந்திரத்தில் இருந்து. திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 8வது, அதாவது தியானம் என்ற 8வது தலைப்பில் 9வது பாடல் பார்த்தீங்கன்னா, மணி, கடல், யானை, வார்குழல், மேகம், அணி வண்டு, தும்பி, வளை, பேரிகை, யாழ், தனித்து எழு நாதங்கள் தாம் இவை 10ம் பணிந்தவர்க்கு அல்லது பார்க்க ஒண்ணாதே என்று நமக்கு இந்த பாடல் அமையும். என்ன குறிப்புன்னா, மணி ஓசை.
தியான நிலையில் ஒரு உயிருக்கு மணி ஓசை கேட்க ஆரம்பிக்கும், அல்லது கடல் ஓசை, அல்லது யானை பிளிரும் ஓசை, அல்லது குழல் ஓசை. இப்படி 10 ஓசைகள் நமக்கு திருமந்திரத்தில் சொல்கிறாங்க. இந்த இந்த தியான நிலையில் என்ன மாதிரியான ஓசை கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்படியே நம்ம இன்றைய பாடலுக்கு பொருத்தி பாருங்களேன். அக இலக்கணம் என்று சொல்லப்படுவது வேற ஒன்றுமே கிடையாது. பெருமானை நோக்கி நாம் இருக்கக்கூடிய ஒரு தவம். இந்த உயிர் தன் தலைவனை நோக்கி இருக்கக்கூடிய தவத்தை அழகாக நமக்கு அக இலக்கணமாக சொல்லி அருள் செய்வதை பார்க்கின்றோம். யோக நிலையில் நமக்கு இந்த ஓசைகளெல்லாம் கேட்குது. இந்த ஓசைகள்லாம் கேட்குதுன்னா என்ன பொருள்? நான் இன்னும் பெருமானுடைய திருவடி அடையலைன்னு தானே பொருள். அப்போது நான் எப்போது அதை தாண்டி பெருமானுடைய திருவடி அடைய போகிறேன்னு ஒரு உயிர் வேதனை உருவதாகத்தான் இந்த பாடலை நாம் பார்க்க வேண்டும். சரி, அடுத்தது பாருங்க. இதையெல்லாம் நான் என் மகள் அனுபவித்து கொண்டிருக்கின்றாள் இந்த வேதனையை அப்படின்னு சொல்லிட்டு, எப்படிப்பட்ட பெருமான் தெரியுமா? யாருக்காக என் மகள் உருகுகின்றாள் தெரியுமா? மகேந்திர மலையில் அரசனாக இருக்கக்கூடியவன். அது மட்டும் இல்லை, பறவைகளின் அரசன் என்று சொல்லப்பட்ட கருடனுக்கு அருள் புரிந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்டவர் தான் கொழுந்தாக, ஞான கொழுந்தாக. கொழுந்து என்றாலே சிவலிங்கம் என்று நமக்கு தெரியும், அண்ணாமலையார் என்று தெரியும். அந்த அண்ணாமலையாரை பார்த்து என் மகள் உருகி கொண்டிருக்கின்றாள். அப்படிப்பட்ட எங்கள் பெருமான் தில்லையில் கூத்து நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார் அப்படின்னு மிக அழகாக இந்த பாடலை சொல்லி தியானத்தை, அதாவது அழகான யோக நிலையை நமக்கு எடுத்து சொல்லும் அற்புதமான ஒரு பாடலாக இதை நாம் பார்க்க வேண்டி இருக்கின்றது. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 6வது பாடல். திருச்சிற்றம்பலம். வண்டார் குழலுமை நங்கை முன்னே மகேந்திர சாரல் வராகத்தின் பின் கண்டார் கவலவில்லாடி வேடர் கடினாயுடன் கை வாழைத்தாயென்னும் பண்டாய மலராயன் தக்கன் எச்சன் பகலோன் தலைப்பல் பசுங்கண் கொண்டா என்னும் குணகுன்றே என்னும் கூலாத்தில்லை அம்பல கூத்தனையே. திருச்சிற்றம்பலம். அருமையான பதிகம். அதில் மிக அழகான ஒரு பாடல். நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த முழு பதிகமும் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, கிராதமூர்த்தி என்று சொல்லப்படுகின்ற வடிவமும் மகேந்திர மலை பற்றின குறிப்பும், அதே நேரத்தில் ஒரு பெருமான் மேல் காதல் கொண்ட ஒரு உயிர் படுகின்ற நிலையையும் அந்த இயலாமையையும் எடுத்து சொல்லும் விதமாகவே இந்த முழு பதிகமும் அமைந்திருப்பது நமக்கு தெரியும். அந்த வரிசையில் இப்போ பாருங்க, முதல் 2 அடிகள் மிக அழகான குறிப்பு. வண்டார் குழல் உமை நங்கை முன்னே மகேந்திர சாரல் வராகத்தின் பின். பெருமான் போகின்றாராம், பெருமானுக்கு பின்னாடி அம்மை வருகின்றார். எங்க அப்படின்னா மகேந்திர சாரல், மகேந்திர மலையின் சாரலில். அங்க ஒரு பன்றிக்கு பின் பார்ப்பவர்கள் எல்லாம் பயப்படும் அளவுக்கு, கலங்குகின்ற அளவுக்கு கையில் வில்லை ஏந்தி கொண்டு ஒரு வேடனாக, ஒரு நாயுடன் பெருமான் செல்கின்றார் அப்படிங்கிற ஒரு குறிப்பு. அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும், பெருமான் அந்தமிலா திருவேடத்து அடிகள் அப்படிங்கிற குறிப்பை தான் நாம் இந்த இடத்துல நினைவில் கொள்ள வேண்டும். பெருமான் வேடனாக வந்தார், சரி. எத்திரம் நின்றான் ஈசன் அத்திரம் அவளும் நிற்பள் அப்படின்னு சிவஞான சித்தியார் சொல்றது மாதிரி பெருமான் ஒரு வேடனாக வந்தா அம்மை வேடுவச்சியாக வருகின்றார். எவ்வளவு ஒரு சிறப்பும் அழகும் பாருங்களேன். கணவனை பின்தொடர்ந்து வருகின்ற ஒரு குறிப்பு மட்டும் அல்லாமல் இதில் சிவமும் சக்தியையும் பிரிக்கக்கூடாது, பிரிக்க முடியாது என்ற ஒரு குறிப்பையும் மிக அழகாக நாம் இங்கே பார்க்குறோம். அப்படி பெருமான் நாயோடு வில்லை ஏந்தி கொண்டு பன்றிக்கு பின் வேட்டையாட செல்கின்றார். இந்த வரலாறெல்லாம் நாம் ஏற்கனவே பார்த்தது தான், இன்னும் பார்க்க போகின்றது தான். அதில் பார்த்திங்கன்னா அர்ஜுனனுக்கு அருள் செய்வதற்காக செல்கின்றார் பெருமான். இந்த ஒரு வேடர்கள்கிட்ட நாய் இருக்கும் அப்படிங்கிறத கண்ணப்ப தேவர் திருமரத்துலையும் நாம் பார்க்க முடியுது. செங்கண் நாயோடு அப்படின்னு ஒரு குறிப்பு சொல்கிறத நாம் இந்த இடத்துல நினைவில் கொள்ள வேண்டும். அப்போ வேகமாக செல்கின்ற நாயோடு பெருமான் வருகின்றார் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் எப்படிப்பட்ட பெருமான் தெரியுமா?
யார் எங்கள் சிவபெருமான் தெரியுமா அப்படின்னா, பண்டாய மலர் அயன் தக்கன் எச்சன் பகலோன் தலை பல் பசுங்கண் கொண்டாய் என்னும். தக்கன் வேள்வியில அவ வேள்வியாக செய்த அந்த வேள்வியை அழிப்பதற்காக வீரபத்ரர் வருகின்றார். அவர் என்ன செய்கின்றார் அப்படின்னா, பிரமனை வதைத்தவர், தக்கனை வதைத்தவர். அது மட்டும் கிடையாது, ஆதித்தர்கள் 12 பேர் சொல்லுவாங்கல்ல, அதில் பூஷன் அப்படிங்கிற ஆதித்தனுடைய பல்லை உடைத்தவர். அதே நேரத்தில் இன்னொரு ஆதித்தனுடைய கண் கொண்டவர், கண்ணை எடுத்தவர் அப்படின்னு ஒரு குறிப்பை சொல்லி, இப்படிப்பட்ட எங்கள் சிவபெருமான் குணக்குன்றாக நிற்கின்றார். குணக்குன்று அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், எண் குணத்தான் என்று சொரூப நிலையில் சொல்லப்படுகின்ற அந்த எண் குணங்களாக நிற்கக்கூடிய அழகிய ஒரு நிலைப்பாட்டை இங்க சொல்லி, அப்படிப்பட்ட எங்கள் பெருமான் தான் எங்கள் தில்லை என்ற திருத்தலத்தில் அழகாக நடனமாடிக்கொண்டிருக்கின்றார் அப்படிங்கிற குறிப்பை மிக அழகாக எடுத்து சொல்லுகின்ற ஒரு பாடல் தான் இன்றைய குறிப்பில் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கின்றார். என்னன்னா, பெருமான் நமக்காக உயிர்களுக்கு அருள் செய்வதற்காக இறங்கி வருகின்ற அந்த அற்புத தன்மையை மிக எளிமையாக நமக்கு எடுத்து சொல்லுகின்ற ஒரு பாடலாகத்தான் இதை பார்க்க வேண்டியிருக்கின்றது. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 7வது பாடல். திருச்சிற்றம்பலம். கடுப்பாய் பறை கரங்க கடுவெஞ்சிலையும் கணையும் கவனும் கை கொண்டு உடுப்பாய தோல் செருப்பு சொரிகை வரகம் முன்னோடு விழியுழைப்ப நடப்பாய் மகேந்திர நாதாந்தத்து அறையா என்பார்க்கு நாதாந்த பதம் கொடுப்பாய் என்னும் குணக்குன்றே என்னும் குலத்தில்லை அம்பல கூத்தனையே. திருச்சிற்றம்பலம். மீண்டும் ஒரு அழகான அற்புதமான பாடல். ஏன் அப்படின்னா, ஒரு வேடுவனுடைய அந்த அலங்காரத்தை மிக அழகாக என்னெல்லாம் எடுத்துட்டு போவாங்க அப்படிங்கிற ஒரு குறிப்பை மிக அழகாக சொல்லி அருள் செய்கின்ற ஒரு பாடல். இதில் பாருங்க, பெருமான் வேடுவனாக ஒரு பன்றிக்கு பின் செல்கின்றார். உமாதேவியாரோடு மகேந்திர மலையின் தலைவனாக இருக்கக்கூடியவர். அவர் என்னெல்லாம் அணிந்திருக்கின்றார் அப்படின்னா, கையில் பறை வைத்திருக்கின்றார். அது வேகமாக ஒலிக்கக்கூடியது. ஏன்னா காட்டுக்குள்ளே போகும்போது அந்த மிருகங்களை பயமுறுத்துறதுக்கு நல்ல ஓசை எழுப்புவாங்க. அப்போ அந்த ஓசைக்கு பயந்து போய் அந்த மிருகங்கள் இங்கேயும் அங்கேயும் ஓடும் இல்லையா, வேட்டையாடுவது சுலபமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க. இன்றைக்கும் பார்க்கலாம், தீபாவளி நேரத்தில் பார்த்திங்கன்னா பட்டாசு வெடிக்கும் போது வீட்டில் இருக்கிற பூனையோ அல்லது நாயோ கண்ணு முன்னு தெரியாமல் ஓடும். எங்கே ஓடுறோன்னு தெரியாத அளவுக்கு அதுங்க ஓடும். அதனால தான் நிறைய பூனைகள் காணாமல் போகிற காரணம். தீபாவளி நேரத்தில் நிறைய பூனைகள் காணாமல் போயிடும். ஏன்னா அந்த பட்டாசு சத்தம் வெடிக்கும் போது கண்ணு மண்ணு தெரியாமல் ஓடும். திரும்பி அதால் வர முடியும். ஏன்னா எந்த இடத்துக்கு போகணுங்கிற நினைவு இல்லாமல் அது ஓடுறதுனால திரும்பி வர முடியாமல் நிறைய பூனைகள் நாம் தொலைக்கிற காரணம் அதுதான். அதனாலேயே நாம் பட்டாசு வெடிக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிட்டு வரோம். ஒன்று, அதாவது நம்ம வீட்டில் வெடி வெடிக்கிறது எதுக்கு அப்படின்னாக்க தீயது கெடுவதற்காக அப்படிங்கிறது தெரியும். சங்கநாதம் எழுப்பிட்டு போகலாம், அது எதுக்கு வெடி வெடிக்கிறோன்னு இல்லை. இதில் பார்த்திங்கன்னா வேடர்கள் அதே மாதிரி செய்கின்றார்கள் அப்படிங்கிறத மிக அழகாக வாழ்வியலோடு நாம் இன்றைக்கி அதை பார்க்க முடிகின்றது. அது மட்டும் கிடையாது, பெருமான் கையில் என்ன வச்சிருக்கிறாரா, அழகான வில்லும் அம்பும் வைத்திருக்கின்றார், கவன் வைத்திருக்கின்றார். அந்த கவன்லாம் நீங்கள் அந்த கல் அடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வச்சிருக்கிறாரு. அதோடு செருப்பு போட்டிருக்கின்றார், புலித்தோலை உடுத்திருக்கின்றார். சாதாரணமாகவே நம்ம பெருமான் புலித்தோலை தான் உடுத்திருப்பார். வேடனா போகும்போது கேட்கவா வேணும், புலித்தோலை எடுத்து ஆடையாக அணிந்திருக்கின்றார். அப்படி தான் பெருமான் வராகத்தின் பின் செல்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு, யார் தெரியுமா எங்கள் பெருமான்? மகேந்திர மலையின் தலைவன். அது மட்டும் கிடையாது, நாதாந்தத்து அரையன். அதாவது எதற்கு அரசனாக இருக்கின்றார் அப்படின்னா, நாத தத்துவத்தை கடந்து நாத தத்துவத்தை இயக்கக்கூடியவராக இருக்கின்றார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நாதம் விந்து என்று சொல்லப்படுகின்ற தத்துவங்கள். அந்த நாத தத்துவத்தையும் கடந்து இருக்கக்கூடிய சிவபெருமான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்டவர் அடியார்கள் பெருமானின் திருவடியை துதித்து நிற்கக்கூடிய அடியார்களுக்கு நாதாந்த பதம் தருகின்றார், சிவபதம் கொடுக்கின்றார். என்ன
இதில் குறிப்பு அப்படின்னா, நாதத்தை கடந்து நிற்க வேண்டும் அப்படின்னா சும்மா இரு சொல்லற என்று சொல்கிற குறிப்பை நாம் இந்த இடத்துல நினைவில் கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா, நாம் பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா பெருமானை உணர முடியாது. அமைதியாக இருக்கும்போது தான் மனசில் பெருமானை உணர முடியும். அந்த குறிப்பை இங்கே மிக அழகாக சொல்லி, ஏன்னா இதை நாம் திருவுந்தியார், திருக்களிற்றுப்படியார், ஏன்னா திருவுந்தியாரில் பார்த்தீங்கன்னா, நாலாய பூதமும் நாதமும் ஒன்றிடின் நாலாம் நிலையாம் என்று உந்தி பர நாதற்கு இடம் அது என்று உந்தி பர என்று நமக்கு திருவுந்தியாரில் வரும். அதே மாதிரி நமக்கு நம்பி ஆரூரரும் சொல்வார், நாள் தானத்து ஒருவனை அப்படின்ற ஒரு குறிப்பை சொல்லுவார். அது அந்த நாள் தானம் அப்படிங்கிறது தான் அந்த நாதாந்தம் அப்படிங்கிறது. அது சித்தாந்தமாக நம்ம போகும்போது இன்னும் நிறைய ஆழமாக பார்க்க முடியும். இப்போ நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். ஆனால் சித்தாந்த கருத்தோடு நாம் இங்கே பார்த்தோன்னா, நாத தத்துவத்தை கடந்து நிற்கக்கூடியவர். இந்த பாடல் ஆரம்பிக்கும் போதே பாருங்கள் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, கடுப்பாய் பறை கரங்க அப்படின்னு, அதாவது விரைந்து ஒலிக்கக்கூடிய பறைகளை கையில் வைத்து கொண்டிருக்கின்றார் பெருமான். நாத தத்துவத்தை கடந்தவர் நாதத்தை எழுப்பிக் கொண்டே வருகின்றாரா, எவ்வளோ ஒரு அழகு பாருங்களேன். அதாவது நயம் என்பதை மிக அழகாக நாம் இங்கே பார்க்க முடிகின்றது. பொருள் நயம், சொல் நயம் என்பதையும் நாம் இந்த இடத்துல வச்சு பார்க்க முடியுது. இப்படிப்பட்ட எங்கள் பெருமான் தான், நாதாந்த பதம் கொடுக்கக்கூடிய எங்கள் பெருமான் தான், குணக்குன்றாக இருக்கக்கூடிய எங்கள் பெருமான் தான் தில்லை என்ற திருத்தலத்தில் அழகாக நடனமாடிக்கொண்டிருக்கின்றாள், ஆடிக்கொண்டிருக்கின்றார். அவரை பார்த்து என் மகள் மயங்கி நிற்கின்றாள் என்று ஒரு செவிலித்தாயின் கூற்றாக மீண்டும் ஒரு அற்புதமான பாடல் இந்த 7வது பாடல். 8வது பாடல் திருச்சிற்றம்பலம். சேவேந்து வெல் கொடியானே என்னும் சிவனே என் சிமத்துணையே என்னும் மாவேந்து சாரல் மகேந்திரத்தின் பின் வளநாயக இங்கே வாராய் என்னும் பூவேந்தி மூவாயிரவர் தோழ புகழிந்து மன்று பொலிய நின்ற கோவே என்னும் குணக்குன்றே என்னும் கூறாத்தில்லை அம்பல கூத்தனையே. திருச்சிற்றம்பலம். இன்றைய பாடலும் அருமையான ஒரு பாடல், சித்தாந்த கருத்து நிறைந்த ஒரு பாடல். தீக்கை எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத நமக்கு சொல்லக்கூடிய ஒரு பாடல். அதாவது, சேவேந்து வெல்கொடியானே என்னும் சிவனே என் சேமத்துணையே என்னும் அப்படின்னு ஒரு குறிப்பை இங்கே வைக்கிறாங்க. அதாவது சேவேந்து வெல்கொடி, கொடி என்னது? நந்தியம் பெருமான் பொறித்த கொடி. அது எப்படிப்பட்ட கொடியா? வெல்கின்ற தன்மை கொண்ட கொடி. எதங்க வெல்ல போகிறாங்க, யார் எதை வெல்ல போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா? இதுக்குத்தான் நமக்கு 5 எழுத்து மந்திரத்தோடைய குறிப்பு நமக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அதாவது, இந்த நந்தியம் பெருமான் பொறித்த கொடி என்று சொல்லப்படுவது 5 எழுத்தின் வடிவம். அந்த கம்பம் இருக்கு இல்லையா, கொடி கம்பம் இருக்கு இல்லையா, அது சி. அந்த கயிறை நம்ம எடுக்கிறோம் இல்லையா, அதுதான் வா. வா என்பது திருவருள். நந்தியம் பெருமானுடைய படம் இருக்கு இல்லையா, அது யா, உயிர், பசு. அந்த நா என்பது தான் சீலை, அந்த சீலை இருக்குல்ல அது. அதுக்கு மேலே கொஞ்சம் தர்பை கட்டியிருப்பாங்க இல்லையா, அது மா. யோசிச்சு பாருங்க, நம்ம கொடி கம்பம் என்பது சிவாய நம என்ற 5 எழுத்து தத்துவம். அப்போ இந்த கயிறு வழியாக, திருவருள் வழியாக இந்த உயிர் என்பது மேலே போகணும். அப்போதுதான் அந்த சீலை பிரிந்து தருபை விலக, நமக்கு அந்த மாவும் நாவும் விலக அழகாக அந்த கொடி ஆடும். அந்த கொடி ஆடுவது அப்படின்னு சொல்கிறது பெருமானின் திருவடியில் நாம் திளைத்து இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு குறிப்பு. இப்போ யோசிச்சு பாருங்க, வெல் கொடி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எதை வெல்லக்கூடிய கொடி என்றால் நமது இந்த ஆணவம், கண்மம், மாயை என்ற இந்த மும்மலங்கள் நம்மள்கிட்ட இருக்கு இல்லையா, அதை வெல்லக்கூடிய கொடிதான் இந்த நந்தியம் பெருமான் பொறித்த கொடி என்று நாம் நினைவில் வைக்க வேண்டும். அப்படிப்பட்ட கொடியை வைத்திருக்கக்கூடிய சிவம். சிவம் என்பது சொரூபத்தன்மையில் செம்மை குணமும் தடத்த நிலையில் செம்மை நிறமும் கொண்டவன், மங்கள வடிவினன் என்று பொருள். அவர்தான் நமக்கு சேம துணையாக இருக்கக்கூடியவர், அதாவது இந்த உயிருக்கு பாதுகாவலாக இருக்கக்கூடிய தலைவன், துணைவன் என்று பொருள். இப்படிப்பட்ட பெருமான் தான் அழகான
பல விலங்குகள் நிறைந்திருக்கக்கூடிய மகேந்திர மலையில் இருக்கக்கூடியவர். அவர் யார் அப்படின்னா, பூவேந்தி மூவாயிரவர் தொழ புகழேந்து மன்று பொலிய நின்ற கோ. மூவாயிரவர் தொழ நின்று ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய தலைவன். இதை நாம் மேலோட்டமாக பார்த்தா இதுதான் கருத்து. ஆனால் கொஞ்சம் ஆழமாக போனோம் அப்படின்னா, 3 பூவேந்தி மூவாயிரவர் அப்படின்னு நாம் இதை பிரித்தோம் அப்படின்னா, 3 பூ என்பது எதுன்னு நமக்கு தெரியும். மாலை என்பது பொன்மாலை, பூமாலை, பாமாலை என்று 3 விதமாக நாம் பார்க்கின்றோம். ஒரு அடியவர் பெருமானை போற்றி புகழ்ந்து பாட வேண்டும் அப்படின்னா, ஒன்று பொன்மாலை எடுத்துகிட்டு போகலாம், அல்லது பூமாலை எடுத்துகிட்டு போகலாம். பொன்மாலை வாடாது, ஆனால் வாசனை கிடையாது. பூமாலை வாடிவிடும், ஆனால் வாசனை உண்டு. ஆனால் பாமாலை வாசனையும் உண்டு, வாடவும் வாடாது, எப்போது வேணும்னாலும் நிர்மால்யமும் கூட. திருப்பியும் நாம் அந்த மாலையை பெருமானுக்கு போடலாம். அப்படிப்பட்ட பூ மாலையை, அதாவது பூ ஏந்தி, பாமாலை என்று சொல்லப்படுகின்ற அந்த மாலையை ஏந்தி 3000, அதாவது 3000வர் அப்படிங்கிறத 3000 என்பதை தொகையாக நாம் எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன். நேரடியாக இதுக்கு பொருள் பார்க்கணும்னா 3 உலகங்களை சேர்ந்தவர்கள். சுத்தமாயா புவனத்தை சேர்ந்த விஞ்ஞானகலர், அசுத்தமாயா புவனத்தை சேர்ந்த பிரளயாகலர் மற்றும் பிரகிருதி மாயா புவனத்தை சேர்ந்த சகலர் அப்படிங்கிற பொருளையும் நாம் எடுக்கலாம். இல்லை அப்படின்னா 10ஆம் திருமுறையில் சிவானந்த கூத்து என்ற ஒரு அழகான பாடலில், அந்த தலைப்பில் 5வது பாடலில் பார்த்திங்கன்னா, பூதாண்டம், பேதாண்டம், போகாண்டம், யோகாண்டம், மூதாண்டம் அப்படின்னு ஆரம்பிக்கின்ற அந்த பாடலில் எல்லாவற்றையும் இன்பமாக ஆக்கக்கூடிய ஸ்வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர், அனைத்தையுமே வலியாக அனுபவிக்கக்கூடிய நரகத்தில் இருப்பவர்கள், இந்த 2 கட்டான்னு சொல்கிறோம்ல நம்மளை மாதிரி இந்த பூமியில் இருக்கக்கூடியவர்கள், இந்த 3 பேரையும் நமக்கு 3 பேராக எடுத்து, அதாவது 3 கூட்டல் 1000 அப்படின்னு எடுத்துட்டு, இந்த 3 உலகங்களில் இருக்கக்கூடிய தொகையாக இருக்கக்கூடிய மக்கள் அப்படிங்கிறத திருமந்திரத்தின் வாயிலாகவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆக உலகம் என்பது ஸ்வர்க்கம், நரகம், பூமி என்று எடுத்துக்கொண்டால், இந்த 3 பேரும், இந்த 3 உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களும் பூமாலை, பொன்மாலை, பாமாலை என்பதை பெருமானை நோக்கி அதை போட்டு பெருமானை தொழுது நிற்கின்றார்கள். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த எங்கள் தலைவன் கோ அப்படிங்கிற குறிப்பை சொல்லிட்டு, இவர்தான் குணக்குன்றாக இருக்கக்கூடியவர், அவர்தான் தில்லையில் நடனமாடிக்கொண்டிருக்கின்றார் அப்படிங்கிற குறிப்பை மிக அழகாக வைத்து அருள் செய்கின்ற பாடலாக இதை பார்க்க முடிகின்றது. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 9வது பாடல். திருச்சிற்றம்பலம். தரவார் புனம் சுனை தாழருவி தடங்கள் உறையும் மடங்கள் அமர் மரவார் பொழில் எழில் வேங்கை எங்கும் மழை சூழ் மகேந்திர மாமலை மேல் சுரவா என்னும் சுடநீழ் முடிமால் அயன் இந்திரன் முதல் தேவர்க்கெல்லாம் புறவா என்னும் குணக்குன்றி என்னும் கோலாத்தில்லை அம்பல கூத்தனையே. திருச்சிற்றம்பலம். மீண்டும் ஒரு அற்புதமான பாடல். அகை இலக்கணத்தில் அமைத்து கொடுத்திருக்கின்ற ஒரு பாடல் தான். ஆனால் மலை, அந்த மகேந்திர மலையின் அழகை மிக அழகாக எடுத்து சொல்லி பெருமான் உயிர்கள், அதாவது நம்மை போன்ற மனிதர்களுக்கு மட்டுமல்ல தேவர்களுக்கும் அருள் செய்து கொண்டிருக்கின்றார் அப்படிங்கிற குறிப்பை மிக அழகாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பாடல் தான் இன்றைய பாடல். இதில் பாருங்க, அங்கே திணைப்புனங்கள் நிறைய இருக்குது, அருவிகள் நிறைய இருக்குது, சுனைகளில் இருந்து வரக்கூடிய அருவிகள். அதுவும் அப்படிப்பட்ட இடத்துல தான் எங்கள் பெருமான் இருக்கின்றார். மகேந்திர மலை என்ற இடத்துல இருக்கிறாரு. அந்த இடத்துல நிறைய குகைகள் இருக்குது. அந்த குகைகளில் பார்த்திங்கன்னா சிங்கங்கள், மறைந்து இருக்கக்கூடிய சிங்கங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லை, இந்த அந்த மலையில் இருக்கக்கூடிய வளம் பாருங்க, வேங்கை மரம், குங்கும மரங்கள் என்று நிறைய விதமான மரங்கள் நிறைந்த சோலைகளாக இருக்கக்கூடிய இடத்தில்தான் எங்கள் பெருமான் மகேந்திர மாமலை மேல் அரசனாக இருக்கக்கூடியவன், தேவனாக இருக்கக்கூடியவன்,
அப்படிப்பட்ட எங்கள் சிவபெருமானை யாரெல்லாம் வந்து வணங்குகின்றார்கள் அப்படின்னா, மால், அயன், இந்திரன் போன்ற தேவர்கள் எல்லாம் வந்து வணங்கக்கூடிய அவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய எங்கள் சிவபெருமான். அதாவது நம்பி ஆரூரர் சொல்லுவார் தெரியுமா, தேவர் சிங்கமே அப்படின்னு சொல்லுவார். தேவர்களுக்கெல்லாம் சிங்கமாக இருக்கக்கூடிய எங்கள் பெருமான் குணகுன்றமாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட பெருமான் தான் தில்லையில் கூத்து இயற்றிக் கொண்டிருக்கின்றார் அப்படிங்கிற ஒரு குறிப்பை மிக அழகாக சொல்லி அருள் செய்வதை பார்க்கின்றோம். இதில் பாருங்க, கொகைக்கு உள்ள ராஜாவாக இருக்கக்கூடிய சிங்கம் ஒளிந்து இருக்கின்றது. என்ன குறிப்புன்னா, இதை சித்தாந்தமாக நாம் பார்க்கணும் அப்படின்னா, இந்த உயிர் நாமெல்லாம் ராஜா மாதிரி இருக்க வேண்டியவர்கள். ஆனால் என்ன ஆயிடுச்சு, நம்ம வினை காரணமாக இந்த உடல் என்ற கொகைக்குள்ளே நாம் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நாம் வந்து இதை விட்டு வெளியில் வர வேண்டும் என்றால் நமக்கு என்ன வேணும், பெருமானுடைய கருணை அருவியாக வர வேண்டும். அப்படிப்பட்ட அருவி வந்தது அப்படின்னா நாம் அப்போதான் பெருமானை பற்றின நினைப்பே நமக்கு வரும். அப்படி பெருமானின் நினைப்பு வந்து பெருமானை போற்றி துதித்து பாட ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு அதுக்கப்புறம் இந்த ஒரு சிங்கமாகவே நிஜமாக ஒரு நம்ம இந்த கட்டில் இருந்து வெளியில் வந்து, ஏன்னா நமக்கு இப்போ இருக்கிற பெரிய ஒரு கட்டு அப்படின்னா ஆணவம், கன்மம், மாயை. இந்த கட்டுக்களில் இருந்து நாம் வெளியில் வந்து ஒரு சுதந்திரமாக பெருமானின் திருவடியில் என்றுமே இன்பத்தை அனுபவித்து கொண்டு இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு குறிப்பாகவும் நாம் இந்த பாடலை பார்க்க முடிகின்றது. அழகான ஒரு பாடல் அகை இலக்கணத்தில் அமைந்திருந்தாலும் நம்மளை போன்ற உயிர்களுக்கு ஊக்கம் கொடுக்கும் விதமாக அமைந்திருக்கின்றது அப்படின்னு தான் சொல்லணும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 10வது பாடல். திருச்சிற்றம்பலம். திருநீரேடா ஒரு தீண்டேன் என்னும் திருநீருமே திருமுண்டம் தீட்டி பெருநில கண்டன் தீரம் கொண்டீவள் பீதற்றி பெருந்தெருவே திரியும் வருநீரருவி மகேந்திர பொன் மலையில் மலை மகளு கருளும் குருநீ என்னும் குணகுன்றே என்னும் கோலாத்தில்லை அம்பல கூத்தனையே. திருச்சிற்றம்பலம். அழகான ஒரு சான்று கொடுக்கக்கூடிய ஒரு பாடல்னு தான் சொல்லணும். இன்றைய பாடலை ஒரு செவிலித்தாயோடைய கூற்றாக தான் வருகின்றது. மகேந்திர மலையில் பெருமான் இருக்கக்கூடிய அந்த அழகை சொல்லக்கூடிய ஒரு பாடல் தான். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ஆகமங்கள் நமக்கு எப்படி வந்தது அப்படிங்கிற குறிப்பை அழகாக இதில் வச்சு சொல்கிறாரு நமக்கு ஆசிரியர். என்னென்னா, பெருமான் ஆகமங்களை உமையம்மைக்கு சொல்ல உமையம்மை மூலமாக இந்த உயிர்களுக்கு வந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதை சான்றா நமக்கு இங்கே எடுத்து அந்த மகேந்திர மலையில் பெருமான் குருவாக இருந்து அம்மைக்கு உபதேசிக்கின்றார், ஆகம பொருளை உபதேசிக்கின்றார். 28 ஆகமங்கள் அப்படிங்கிறத நமக்கு தெரியும். அந்த 28 ஆகமங்களையும் அம்மைக்குத்தான் பெருமான் முதல்ல உபதேசம் செய்கின்றார் அப்படிங்கிற குறிப்பை இதில் பார்க்க முடிகின்றது. அது மட்டும் இல்லை, அடியார்களோடு இருக்க வேண்டியது எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறதையும் நாம் இதில் பார்க்க முடிகின்றது. இதில் பாருங்க, இங்கே வந்து இந்த பெண் பெருமான் மேல் கொண்ட காதலின் காரணமாக திருநீறு என்று சொல்லப்படுவதை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக எடுக்கின்றாள். ஒரு குடும்பத்தில்னு பார்த்தோன்னு வைங்களேன், கணவனை வேண்டாம் என்று சொல்கிறவங்க யாராக இருந்தாலும் அந்த மனைவி மீண்டும் அவர்களோடு போய் பேசவோ பழகவோ மாட்டாங்க. என் கணவர் வேண்டாம் அப்படின்னா எனக்கு நீங்களும் வேண்டாம் அப்படின்ற ஒரு நினைப்பில் தான் நாம் இருப்போம் இல்லையா? அதை மிக அழகாக இதில் வச்சு சொல்கிறேன். அதாவது பெருமான் வேண்டாம் என்று நினைப்பவர்கள் திருநீரை ஒதுக்குவார்கள், திருநீரை ஒதுக்குபவர்கள் எனக்கு வேண்டாம். ஏன் அப்படின்னா 84 லட்சம் யோனி பேதத்துக்கு அப்புறம் இப்போதான் தட்டு தடுமாறி ஏதோ ஒரு விதத்தில் பெருமானுடைய பேரை சொல்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதை நாங்கள் குறைச்சிக்குவோமா? சத்சங்கம் என்று சொல்லப்படுகின்ற அடியார் இணக்கத்தோடு நாங்கள் இருந்தால்தான் அடுத்த நிலைக்கு நாங்கள் போக முடியும். அதனால் அதை விட்டு நாங்கள் மாறுறதுக்கு தயாராக இல்லை அப்படிங்கிறத மிக அழகாக இந்த பாடலில் பார்க்க முடியுது. இதில் பாருங்கள், திருநீரை பூசணும். எப்படி பூசணும்? உத்தூளனமாக பூசினாலும் சரி, அல்லது தீக்கை எடுத்து குழைத்து பூசினாலும் சரி, எப்படியோ ஒன்று திருநீரை பூசுங்க. திருநீரை பூசுபவர்களைத்தான் நான் பழகுவேன், அவர்களோடு தான் நான் பழகுவேன் அப்படின்னு சொல்லி, அதாவது இதில் வந்து தீண்டேன் என்ற ஒரு சொல் இருக்குது. அந்த தீண்டுதல் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா மனம் மொழி மெய்யினால் தீண்டுவது.
உடலால் தீண்டுவது மட்டும் கிடையாது, மனத்தினால் நினைப்பதும் தீண்டுவது தான். அதே நேரத்தில் சொல்லால் பேசுவதன் மூலமாகவும் சொற்களின் மூலமாகவும் தீண்ட முடியும். அப்படி பெருமானை வேண்டாம் என்று சொல்லுபவர்களை நான் மனம் மொழி மெய்யினால் விலகி இருப்பேன் அப்படின்னு அடியார் இணக்கம் என்பதை மிக அழகாக இந்த முதல் 2 வரிகளில் வைத்து பார்க்க வேண்டியிருக்கின்றது. ஆக சத்சங்கம் என்று சொல்லப்படுகின்ற அடியார் நடுவுள் நான் இருக்க வேண்டும் என்று இந்த பெண் புலம்பிக் கொண்டு இருக்கின்றாள். யாரை பார்த்து புலம்புகின்றாள் அப்படின்னா, மகேந்திர மலையில் இருக்கக்கூடிய எங்கள் பெருமான் உமையம்மைக்கு ஆகம பொருளை உபதேசித்த குரு. அப்படிப்பட்ட பெருமான் தான் குணக்குன்றாக இருக்கக்கூடியவன், அம்பலத்தில் கூத்தாடி கொண்டிருக்கக்கூடியவன். அவனை பார்த்து என் பெண் மயங்கி நிற்கின்றாள் என்று ஒரு செவிலித்தாயின் கூற்றாக இந்த முழு பாடல் அமைந்திருப்பது மிக அழகாக நாம் பார்க்க முடிகின்றது. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 11வது பாடல். ஒற்றாயென்னும் முன்னையன்றி மற்றொன்றுணரேன் என்னும் உணர்வுள் கலக்க பெற்றாய 5 எழுத்தும் பிதற்றி பிணிதீர் வெண்ணீரிட பெற்றேன் என்னும் சுற்றாய சோதி மகேந்திரம் சூழ மனத்திருள் வாங்கி சூழாத நெஞ்சில் குற்றாய் என்னும் குணகுன்றே என்னும் கூலாத்தில்லை அம்பல கூத்தனையே. திருச்சிற்றம்பலம். மீண்டும் ஒரு அற்புதமான பாடல். அதாவது நாம் ஏற்கனவே உள்ள பாடலில் திருநீரை பற்றி பார்த்தோம். 11வது பாடலும் கிட்டத்தட்ட அதே தான். 5 எழுத்தும் திருநீரும் எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது பெருமானுடைய அடியவர்களுக்கு நன்றாக தெரியும். அந்த குறிப்பை இங்கே வச்சு மிக அழகாக, அதாவது எனக்கு எப்போதும் என்னோடு பொருந்தி இருக்கக்கூடிய சிவபெருமான், அவனை தவிர வேறு ஒருவரை நான் அணுகவும் மாட்டேன் என் மனத்தினால. அதாவது இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, எனக்கு செல்வம் கொடுப்பதற்காக ஒரு சாமி, கல்வி கொடுப்பதற்காக ஒரு சாமி, பாவங்கள் நீக்குவதற்காக ஒரு சாமி, அல்லது நம்மளுடைய கிரகங்கள் எல்லாம் கொஞ்சம் குழப்பமாக இருக்குன்னு ஒவ்வொரு கிரகங்கள் இப்படியெல்லாம் போய் நாம் இன்றைக்கி நின்றுட்டு இருக்கிறோம் இல்லையா, அதை எல்லாத்தையும் உடைப்பதாக அந்த அதே தேவை இல்லை அப்படிங்கிறத மிக அழகாக நாம் இன்றைக்கி போய் வேறு சாமிக்கிட்ட போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா அவர்களுடைய ஒரு வட்டத்துக்குள்ள நின்று தான் நமக்கு அருள் செய்வார்கள். அதனால மற்றொரு துணையினை மறுமைக்கும் காணேன் என்று நம்பி ஆரூரர் சொல்லுவது போல எனக்கு வேற யாரும் தேவை இல்லை அப்படிங்கிறத மிக அழகாக இந்த பாடலில் சொல்லி 5 எழுத்தும் கண்டிகையும் திருநீரும் போதும் அப்படிங்கிற ஒரு குறிப்பை மிக அழகாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பாடல் தான் இது. இதில் இன்னும் ஒரு குழப்பம் நமக்கு வர்றது, இப்போ சைவர்களுக்கு நடுவில் ஒரு மிகப்பெரிய குழப்பம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், எத்தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி ஆங்கே மாதொரு பாகனார் தாம் வருவர் அப்படிங்கிற அந்த பாதி வரியை மட்டும், முழு பாடலையும் நம்ம பார்க்குறதே கிடையாது, நம்மளுக்கு வேண்டியதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்குவோம். அந்த முதல் 2 வரியை மட்டும் எடுத்துக்கிட்டு, அப்போ நான் எந்த சாமியை கும்பிட்டா என்னப்பா, எனக்கு பெருமான் வழி செய்வார் இல்லையா அப்படின்னு நாம் நினச்சிடுறோம். ஒரு விஷயம் நாம் நினைவில் வச்சுக்கணும். இப்போ என்னை அம்மா அப்படின்னு கூப்பிடுற என்னுடைய குழந்தைக்கு நான் ஒரு அம்மாவாக இருந்து மட்டுமே தான் என்ன வேலை செய்ய முடியுமோ செய்யணும். அந்த இடத்துல வேற அந்த எல்லையை தாண்டி நான் போக முடியாது. ஒரு ஆசிரியை அப்படின்னா ஒரு ஆசிரியை என்ற எல்லை எனக்கு உண்டு. ஒரு மனைவி அப்படின்னா மனைவி என்ற எல்லை உண்டு. மகள் அப்படின்னா ஒரு மகள் என்ற எல்லை எனக்கு உண்டு. அப்போ நான் என்ன பண்ணாலும் என்னை எப்படி அழைக்கின்றார்களோ அந்த எல்லைக்கு உட்பட்டுத்தான் நான் வேலை செய்ய முடியும். இது உலகியல்ல இருக்க நமக்கே இப்படி தான். ஆனால் தனிப்பட்ட முறையில் என்ன தனியாக அதாவது என்னுடைய சொரூபம் அப்படின்னு பார்த்தா, ஒரு மனைவி, ஒரு அம்மா, ஒரு சகோதரி, அல்லது ஒரு மகள், அல்லது ஆசிரியை, இதை எல்லாத்தையும் கடந்து நின்று எனக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கும் தெரியுமா? அந்த தனித்துவத்தை நான் வெளிக்காட்டுவது எப்போதுனா நான் நானாக இருக்கும்போது மட்டும்தான். அப்போ ஒரு பெயரை வைத்து இந்த சாமி அப்படின்னு ஒரு வரைமுறைக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்கன்னா அங்கே இயங்குவதும் சிவம் தான். ஆனால் அந்த வரைமுறைக்குள்ளாலேயே நின்றுடுவார். அதுக்கு மேலே அவரால் போக முடியாது. கல்விக்கு எனக்கு இந்த சாமி அப்படின்னு நாம் கும்பிட்டோம் அப்படின்னா அங்கேயும் திருமுறை தான் நாம் பாடுறோம். அங்கே நாம் சிவமாக பார்க்கலாம்.
ஆனால் சிவம் அந்த இடத்துல சரஸ்வதியாக மட்டும் நிற்பதனால வேற எல்லை தாண்டி நாம் கொண்டு வரோம். அவர் எல்லையெல்லாம் இல்லை, ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், ஒரு எல்லைக்குள்ளால அவரை வச்சிடுறோம். அப்போ சிவத்தை சிவமாக வழிபடும் போது முழுவதுமாக நமக்கு அதன் பலன் கிடைக்கும். இதனால பெருமானுக்கு ஏதாவது லாபமா நஷ்டமானா ஒன்றும் கிடையாது, நமக்குத்தான் நஷ்டம். வேற ஒரு பெயர்ல ஒரு இடத்துல சுருக்கிட்டோம் அப்படின்னா நஷ்டம் நமக்குத்தானே ஒழிய, சிவத்தை சிவமாக வழிபடும் போது நமக்கு அதிகமான லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத மனசுல நினைச்சிட்டு நாம இதை பார்க்கணும். அதனால சிறுதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத நாம் எப்போவுமே எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, நம்மளுடைய குலதெய்வம் அல்லது நம்மளுடைய சிறு தெய்வம் அப்படிங்கிறது நம்மை வழி நடத்தியவர்கள். இன்று நாம் இருக்கக்கூடிய இந்த சிவாய நம என்ற அந்த மந்திரத்தை நமக்கு கொடுப்பதற்கு வழி நடத்தியவர்கள். அதனால் அவங்களை இகழக்கூடாது, தூக்கி எறியக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் அவர்களை வணக்கத்திற்கு உரியவர்களாக வைத்து அவர்களுக்கும் முக்தி கொடுக்க வேண்டும் என்று பெருமானிடம் நாம் விண்ணப்பம் வைக்க வேண்டும். இதுதான் நமக்கு அருளாளர்கள் எல்லாருமே சொல்கிற ஒரு கருத்து. அதனால தான் இதில் பாருங்க, மற்றொன்று உணரேன், உன்னை அன்றி மற்றொன்று உணரேன், மற்றொன்று உணரேன், எனக்கு வேண்டாம், நீ உன்னை தவிர வேற ஒன்றும் வேண்டாம் என்று அந்த ஒரு தெய்வ கொள்கையை, வழிபாட்டு முறையை நமக்கு மிக அழகாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பாடல். இப்படிப்பட்ட பெருமான் தான் எங்களுக்கு மகேந்திர மலையில் இருக்கின்றார். அவர் குலாத்தில், அதாவது தில்லையில் நடனமாடிக்கொண்டிருப்பவர், குணக்குன்றமாக இருக்கக்கூடியவர் அப்படிங்கிற மிக அழகான ஒரு குறிப்பை இந்த 11வது பாடல்ல வைத்து நாம் பார்க்க முடிகின்றது. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 12வது பாடல். வேறாக உள்ள துவகை விளைத்து அவனி சிவலோக வேத வென்றி மாறாத மூவாயிரவரையும் எனையும் மகிழ்ந்தாள வல்லாய் என்னும் ஆரார் சிகர மகேந்திரத்துள் அடியார் பிழை பொறுப்பாயமுதோர் கூறாய் என்னும் குணகுன்றி என்னும் கோலத்தில்லை அம்பல கூத்தனையே. திருச்சிற்றம்பலம். அற்புதமான சில சொற்றொடர்கள் நாம் இதில் பார்க்க முடியுது. அதாவது அமுதோர் கூறாய் அப்படின்னு ஒரு குறிப்பை சொல்றாங்க. பெருமான் தனது உடலில் சரிபாதியை கொடுத்தது அம்மைக்கு. அம்மை எப்படிப்பட்டவளா, அமுதமாக இருக்கின்றாளாம். பிறவி என்ற அந்த கொடிய நோயில் இருந்து நம்மை காத்து அருள் செய்யக்கூடிய திருவருள் இல்லையா. அதனால இதுல எத்தனை அழகா பாருங்க, அமுது ஓர் கூறாக கொண்ட எங்கள் பெருமான் அப்படின்னு குறிப்பிட்டு அர்த்தநாரீஸ்வர வடிவத்தை மிக அழகாக எடுத்து சொல்லுகின்றார். அது மட்டும் இல்லை, இதுல பாருங்க, பெருமான் எல்லாரையும் ஆட்கொண்டிருக்கிறாரு. எல்லாரையும் ஆட்கொண்டது பெரிய விஷயம் இல்லைப்பா, ஆனால் என்னையும் ஆட்கொண்டிருக்கிறார். அந்த அந்த என்னையும் அப்படின்றது இருக்கு இல்லையா, நான் எல்லாரையும் ஆட்கொண்டது அவங்களுக்கெல்லாம் அந்த தகுதி இருக்குது. சரி, என்னையுமா, நான் எப்படிப்பட்ட ஒரு பிறவி அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு தெரியணும்னு இல்லை, நமக்கு தெரியும். அப்படி இருக்கிற என்னையும் ஆட்கொண்டிருக்கிறியே சாமி அப்படின்னு அதில் பெருமானுடைய கருணை, அது என்னுடைய தகுதிப்பாட்டுனால பெருமான் என்னை ஆட்கொள்ளலை, ஆனால் பெருமானுடைய கருணை காரணமாக என்னை ஆட்கொண்டிருக்கிறாரு அப்படிங்கிற அந்த குறிப்பை எத்தனை அழகாக அதில் அந்த சொல்லும் போதே பாருங்க, மாறாத, அதாவது வேதவென்றி மாறாத 3000 வரையும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் 3000 தில்லைவாழ் அந்தணர்கள் யாரை வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். அப்படி சொல்லிட்டு என்னையும் மகிழ்ந்து ஆளவல்லாய். பெருமானே, உன்னுடைய கருணை எப்படிப்பட்டதுன்னு யாராவது கேட்டாங்கன்னா நான் ஒன்று சொன்னால் போதும். என்ன தெரியுமா? என்னையும் ஆட்கொண்டிருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு கருணையாளன் அப்படிங்கிறத நம்ம வேற எதையுமே காரணம் காமிக்க வேண்டாம். எனக்கு கூட உன் பேரை சொல்றதுக்கு தகுதி கொடுத்துருக்கிறியே சாமி அப்படின்னு நினைக்கும் போதே நம்ம கண்ணில் தண்ணி வருது பார்த்தீங்களா? அதுதான் உண்மையாகவே நன்றி கடன் என்று சொல்லுவது. பெருமான் நம்மை ஆட்கொண்டிருக்கிறார் அப்படின்னு நினைக்கும் போதே அந்த நன்றி பெருக்க நமக்கு வர வேண்டும். அதை தான் இங்கே அழகாக சொல்லி, அப்படிப்பட்ட பெருமான் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அடியார் பிழை பொறுக்க வல்லவர். எவ்வளவு தவறு செய்திருந்தாலும் அனைத்தையும் மறந்து மன்னிக்கக்கூடிய மிகப்பெரிய அருளாளர். அதனால தான் என்னையும் ஆளவல்லார். என்னை ஆண்டிருக்கிறாரு அப்படின்னு சொன்னாலே பெருமான் என்னுடைய பிழையை பொறுத்திருக்கின்றார். நம்பி ஆரூரர் சொல்லுவார் தெரியுமா? என் பிழையை
தவிர்க்க வேண்டும், மீண்டும் வராமல் நீதான்ப்பா காத்துக்க. ஏன்னா எனக்கு நான் என்ன பண்ணுறது, நான் முக்கோட வசப்பட்டவங்க தான், அதனால் எங்களை நீ தான் காப்பாற்றணும்னு நம்பி யாரும் சொல்லுவார் தெரியுமா? அந்த மாதிரி எங்கள் பிழையை பொறுப்பானே, பின்னை பிழையெல்லாம் தவிர பணிப்பானே. அந்த குறிப்பை மிக அழகாக இதில் சொல்லிட்டு, அமுதம் ஓர் கூறாக இருக்கக்கூடியவர், அவரால் முடியாதா? அவருக்காக அவர் எவ்வளவு பெரிய விஷயங்களை செய்ய வல்லவர் அப்படின்னு சொல்லி, இப்படிப்பட்ட பெருமான் தான் தில்லையில் கூத்து நடத்தி கொண்டிருக்கின்றார் அப்படிங்கிற குறிப்பை மிக அழகாக நமக்கு சொல்லி அருள் செய்யக்கூடிய ஒரு பாடல். நம்ம எல்லாருமே நன்றி பெருக்கோடு பெருமானை நினைக்க வேண்டிய ஒரு பாடலாக இந்த 12வது பாடலை நமக்கு அருள் செய்திருப்பதை பார்க்கின்றோம். மீண்டும் அடுத்த பதிகத்தோடு உங்களை விரைவில் சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார முத கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.